குட் மார்னிங் ஆல். நிமிர்ந்து உட்காருங்க. இன்னைக்கு ரைட் நாசில் ரன் ஆகணும், செக் பண்ணிக்கோங்க. Take a deep inhale, relax, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Focus on your third eye. Focus on your third eye. Keep focusing. ஜென்டலா கண்ணை மூடி லைட்டா ஐபால ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த நெத்தி பொட்டு, அந்த ரெண்டு ஐப்ரோக்கும் நடுவுல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகணும். செக் பண்ணுங்க. Take a deep inhale, relax, exhale, inhale, exhale, inhale, exhale. Keep focusing on your third eye. We'll start with the prayer. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax, rub your palm, gently place it on your eyes. Now we'll start with the box breathing. So உங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. ரைட் நாசில் ரன் ஆகணும் இன்னைக்கு. ஸோ எப்படி நீங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரைட் ரன் ஆகல, ரைட் நாசில் ரன் ஆகலன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் பாக்ஸ் பிரீதிங். சி, இந்த ரைட் நாசில் ரன் ஆகுறது இந்த 4 o'clock to 6 o'clock, ஏர்லி மார்னிங் 4 to 6. அதுக்கப்புறம் அந்த 2 hours அப்புறம் சேஞ்ச் ஆகும். நீங்க வந்து சன் ரைஸ்க்கு அப்புறம் இப்போ 8 o'clock செஷன், 9:30 செஷன்லாம் ஜாயின் பண்றவங்க லெஃப்ட் நாசில் ரன் ஆனா போதும். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் பாக்ஸ் பிரீதிங். Take a deep breath in, breathe out and empty your lungs. One more time, take a deep breath in and breathe out. Now for box breathing, breathe in, hold, out, hold, in, hold, out,
hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. நைன் ஜாயிண்ட் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணுங்க. We'll start.
நெக் ரொட்டேஷன் மட்டும் ஒரு செட் பண்ணுங்க போதும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இப்படி ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னும் போது இங்க இருந்து இன்ஹேல ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிட்டே இது வரைக்கும் வருவீங்க. ஸோ இங்க இருந்து எக்ஸேல் பண்ணிட்டு கீழே வரணும். ஓகே, அப்படிதான் மேல மேல இன்ஹேல் கீழே எக்ஸேல்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு சர்க்கிள ஸ்டார்ட் பண்ணி இங்க இன்ஹேல் பண்றீங்க, திருப்பி இங்க இருந்து எக்ஸேல் பண்ணி அப்படியே இங்க எக்ஸேல்ல முடிக்கிறீங்க. மொத்தமா இன்ஹேல் பண்ணி வச்சுக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். கையில நீங்க ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா வைங்க கையை. இப்படி இப்படி பெண்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்குறது, இந்த எல்போவை பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் கொடுக்கறதுலாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறீங்க, டைட் பண்ணணும். ஸோ இதுலயுமே இன்ஹேல் அப்படிதான் வரணும். நீங்க மேல இருக்கும்போது இன்ஹேல் பண்ணுவீங்க, பொறுமையா இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே கீழே வருவீங்க. இங்க இருந்து எக்ஸேல் ஸ்டார்ட் ஆகும், எக்ஸேல் பண்ணிட்டே இந்த சைடு வருவீங்க, திருப்பி இன்ஹேல் பண்ணிட்டே மேல. ஹீல் அப் அண்ட் டவுன் ஜாயிண்ட் வார்ம் அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் வார்ம் அப் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம நின்றுட்டு பண்ணும்போது இந்த ஒரு இது மட்டும் வார்ம் அப்போட சேர்த்துக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இது ஹீல் அப் அண்ட் டவுன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த இடம் நம்மளோட இந்த கஃப் ஏரியா வந்து நம்மளோட செகண்ட் ஹார்ட் இருக்க இடம். ஸோ அங்கேயும் உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் இதுவாயிட்டே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சுகர் கண்டென்ட், எக்ஸஸ் ஆன சுகர்க்குலாம் வந்து நமக்கு இந்த இடத்துல குளுக்கோஸ் இந்த இடத்துல வந்து செட்டில் டவுன் ஆயிடும். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப வாக்கிங் போகல, இல்லைன்னா உட்காந்துட்டே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ற ஆளு அப்படின்னா இந்த இடம் ஃபுல் உங்களுக்கு லெகிங் போட்டா நல்லா தெரியும், அவ்வளவு குண்டா இருக்கும். அங்க ஃபேட் எல்லாம் அங்க வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த ஹீல் அப் அண்ட் டவுன் நீங்க பாடி கிளாஸ் நின்றுட்டும் பண்ணலாம், சும்மா கிச்சன்ல குக் பண்ணும்போது பண்ணலாம், இல்ல நீங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போதும் உங்க ஹீல் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். மறக்காம பண்ணணும். சம்டைம்ஸ் சும்மா கூட உட்காந்துட்டு இருப்போம், பண்ண மாட்டோம். நம்மளுக்கு இதெல்லாம் யோசனை ஞாபகத்துல இருக்கணும். நான் ஒரு ட்ரிக்கு சொல்றேன் ஞாபகத்துல இருக்கிறதுக்கு. நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். நீங்க மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடும்.
அதே மாதிரி இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் நல்லா உங்களுக்கு எவ்வளவு 2 feet டிஸ்டன்ஸ்ல பண்ண முடியுமோ நல்லா காலை விரிச்சு வச்சு பண்ணுங்க. அண்ட் ஃபுல் 360 டிகிரி ஃபுல்லா எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஃபுல் ரொட்டேஷன். இந்த முட்டிக்கு பண்றது மட்டும் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் தாராளமா நிறைய பண்ணுங்க. நீங்க இத வந்து நீங்க சேர்ல உட்காந்துட்டு பண்ணலாம். இந்த முட்டிக்கு பண்றத சேர்ல உட்காந்துருக்கும் போது பண்ணலாம். ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க நீங்க சேர்ல இருக்கும் போது இதை மறக்காம பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டிங் ஆசனாஸ் தான் பார்க்க போறோம். ப்ளீஸ் கேட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாரியர் போஸ் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னு பாருங்க. ஸ்ட்ரெச்சா நீங்க வைக்கணும் அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். நீங்க பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க ஸ்ட்ரெச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரைட் சைட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கால் நீங்க ரைட் சைட் பண்ணும்போது இந்த லெக் வந்து நீங்க ஃபுட் வந்து டேர்ன் பண்ணுவீங்க. இந்த லெஃப்ட் ஃபுட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இது இந்த பக்கம் இப்படி இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெயிட், இது ரைட் சைட் டேர்ன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பாதம் இந்த நம்மளோட பெண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். உங்களோட இந்த ஹிப் டர்ன் ஆகுது, இந்த முட்டி அவ்வளவுதான். இந்த எல் ஷேப் வரைக்கும் தான். இதுக்கு மேல நீங்க இவ்வளவுலாம் நீங்க ஸ்ட்ரெச் கொடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா இங்க தேவையில்லாம வலி இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அவ்வளவுதான். இந்த பெருவிரலுக்கும் இந்த முட்டியும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். டென் கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Slowly come back. காலை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. And then change left side. இந்த பாதம் மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகணும். பாதம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஹிப் மூவ் ஆகும். ஹிப் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நீ பெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ லெஃப்ட் பாதம் மூவ் ஆயிருக்கு, ரைட் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரெச். நீங்க உங்க பாடி ஃபுல்லா நீங்க முடிஞ்ச வரைக்கும் டர்ன் கொடுங்க. இந்த முட்டிய முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வைங்க. இல்ல பெண்ட் ஆகுது அப்படின்னா ஆகக்கூடாது, இங்க வலி வந்துடும், ஆகாம வச்சுக்கோங்க. 10 counts, hold it. 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax and come back. நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அடுத்து வாரியர் போஸ். இது வந்து டைப் 2. ரைட் சைட் பண்ண போறோம். ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா 180 டிகிரி வச்சுட்டு ஜஸ்ட் பெண்ட். தட்ஸ் ஆல். உங்க ஹெட் போர்ஷன் மட்டும் ரைட் சைட்ல இருக்கும். வாரியர் டைப் 2 இது. 10 counts. 10 9 8 7 6 5 4
3, 2, next, change. That's left side turn, position, bend பண்ணிக்கோங்க 10 counts, hold it. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax, come back. இப்போ third type 3 warrior poseல reverse பண்ண போறோம். Stretch கொடுக்குறீங்க, right side turn, bend பண்றோம். parallel position, இந்த கை நீங்க ஸ்ட்ரைட்டா வைக்கிறீங்க. இந்த left hand வந்து left legல இருக்க போது right hand மேல. This is the pose position. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க adjust பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஸ்ட்ரெச் பத்தல, நான் நீங்க ஸ்ட்ரெச் கொடுத்தது எனக்கு பத்தல, நான் adjust பண்ணிக்கிறேன். So adjust பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி 10 counts வைங்க. நான் கவுண்டிங்ஸ் கொடுக்கல. பார்த்து ஏதோ ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த தைஸ் கிட்ட வலிக்கும், பட்டு கிட்ட வலிக்கும், பின்னாடி ஹிப்பு கிட்ட வலிக்கும். லெஃப்ட் சைட் சேம். இப்போ வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து ரைட் முட்டி கீழே இப்படி வரணும் பின்னாடி. வேண்டிய அளவுக்கு நீங்க காலை ஸ்ட்ரெச் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுக்கோங்க. பேலன்ஸ் வரல அப்படின்னா பால் சப்போர்ட் தாராளமா எடுத்துக்கலாம். That's another inhale and exhale. So இது வந்து strengthening ஆசனா. ஜிம்முக்கு போறோம், ஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்னு சொல்றோம். ஸோ இதுவும் ஸ்ட்ரென்தனிங் ஆசனா. எங்க ஸ்ட்ரென்த் பண்றோம்? நம்மளோட பேஸ் ஃபுல்லா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஃபுல் காலு, தொடை, முட்டி எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றது. ஸோ இந்த 3 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அகைன் 3 டைப்ஸ் செகண்ட் ரவுண்ட் பண்ண போறோம். ஒரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க. 10 கவுண்ட்ஸ் இல்ல 15 கவுண்ட்ஸ் உங்களால எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியுது, கவுண்டிங்ஸ் ஏத்தி பண்ணுங்க. டைப் 1 நீங்க கையை மேல தூக்கி அஞ்சலி முத்ரா போயிடுவீங்க. உங்களோட ஓன் கவுண்டிங்ஸ் வச்சுக்கோங்க. கால் எவ்வளவு நீங்க ஸ்ட்ரெச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. நான் 3 கிளப் பண்ணி பண்றேன். சப்போர்ட்டையும் கிளப் பண்ணி பண்ணீங்கன்னா ஒன்னொன்னு 10 டைம்ஸ் வைக்கணும். 30 கவுண்ட்ஸ் ஒரே பொசிஷன்ல ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா அந்த 10ன்றத 5 5 நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க.
ஒரு வாட்டி ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா அந்த 3 வேரியேஷன்ஸும் முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு போயிடலாம். ஸோ இனிமே நம்ம வாரியர் போஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மூணும் டுகெதரா பண்ற மாதிரி இருக்கட்டும். தாராளமா வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் கையை நீங்க மேல ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்க இருக்க மசில்ஸ் வந்துடும். ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா அந்த மசில் எங்கேயா பிடிச்சிக்கோ வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி வலிக்குது அப்படின்னா உடனே கணேச முத்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹூக் போட்டு பண்ணணும்ல, ஸோ இது கணேச முத்ரா. நீங்க ஸ்ட்ரைட்டா நின்று இந்த கணேச முத்ரா ஒரு 20 to 30 நல்லா புல் பண்ணணும். ரெண்டு கையும் நல்லா ஹூக் போட்டு புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் ரிலீஃப் ஆயிடும். உடனே பண்ணிட்டீங்கன்னா ரிலீஃப் ஆயிடும், விட்டுடாதீங்க. ரிலாக்ஸ். இதே போர்ஷன்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு காலும் ஸ்ட்ரெயிட்டா வைங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கட்டும். இந்த மாதிரி வி ஷேப்ல இல்லாம பாதம் ஸ்ட்ரெயிட்டா வைங்க. கை வந்து இந்த 5 ஃபிங்கர் இப்படி வைங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்ன ஆப்ஜெக்டோ இல்ல வால் தெரிஞ்சாலும் ஓகே, ஒரே கிளான்ஸ் அதே பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் டைமர் வைக்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு அதே பண்ண போறோம். டைமர் ஸ்டார்ட்ஸ். இந்த 2 மினிட்ஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே உங்க பாதத்துல இருக்க போகுது. உங்க பாதம் 4 பாயிண்ட் நல்லா பதிஞ்சு இருக்கு பாத்தீங்களா மேட்ல, அதுல உங்க ஃபோக்கஸ் வைங்க. பாதத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். முத்ராக்கு வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ் சிட் டவுன். ஸோ வாரியர் 1, வாரியர் 2, அப்புறம் ரிவர்ஸ் வாரியர், இந்த 3 பார்த்துருக்கோம். இந்த வாரியர் 3ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதை நான் இன்னைக்கு சொல்லல, இன்னொரு நாள் டுகெதரா சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து முத்ரா லிங்க முத்ரா. லெஃப்ட் ஹேண்ட் வந்து
ஸ்ட்ரெயிட்டா வைங்க. எப்படி தம் மட்டும் மேல ரைஸ் பண்ண மாதிரி மேல உங்களோட ரைட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. லூஸா ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இங்க கீழே மூவ் பண்ணாத மாதிரி இருக்கணும். டைட்டா பிடிக்க கூடாது. இந்த இந்த 4 ஃபிங்கர்ஸும் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து சேர்த்து நீங்க இங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சாரி சங்கு முத்ரா. சங்கு முத்ரா கிடைச்சிடும். ஓகே, உள்ள உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சங்கு ஷேப் அந்த மாதிரி இருக்கும். இந்த மிடில் ஃபிங்கர் மட்டும் உங்களுக்கு இந்த இதோட ஜாயின் ஆயிடும், தம்மோட ஜாயின் ஆயிடும். ஸோ இந்த சங்கு முத்ரா என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, சங்கு கழுத்து சொல்லுவோம்ல, ஸோ ஃபுல்லா உங்களுக்கு இந்த நெக் ஃபுல்லா பகுதி, இந்த நெக்ல இருக்க எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும். அது இல்லாம பிசிக்கலா இல்லாம எமோஷனல் வைஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல வளமா, நல்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நீங்க எது சொன்னாலும் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க உங்க கம்யூனிகேஷன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்ல இருக்கும். ஓகே, ஸோ ஓம் சாண்டிங் போட்டுங்க. 5 minutes. Sit straight. Close your eyes. கண்ண மூடி உட்காருங்க. ஓம் சாண்டிங் ப்ளே பண்ணிடுங்க.
That's so இப்போ நெக்ஸ்ட் ப்ரீதிங் போயிடலாம். கபாலபாதி. ஸோ கபாலபாதி ப்ரீதிங் நல்லா இன்ஹேல் பண்ணிப்பீங்க, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸேல். ஸோ உங்களுக்கு என்ன பொசிஷன்ல வேணுமோ நீங்க உட்காந்துக்கோங்க. ஸோ என்னோட கம்ஃபர்டபுள் பொசிஷன் கபாலபாதியில பாத்தீங்கன்னா இந்த வஜ்ராசனம். ஸோ இதுல உட்காந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த எக்ஸேல் பண்றது. ஸோ மூக்குல நீங்க ஒரு இது போயிடுச்சு அப்படின்னா எப்படி சிந்துவீங்களோ அதே மாதிரி ஃபாஸ்டா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் இன்ஹேல் எடுத்துப்பீங்க, ஃபுல்லா நீங்க அதை எம்டி பண்றீங்க. நீங்க வயிற்று எம்டி பண்ணதுக்கு அப்புறம் காத்தே இல்ல, உள்ள வெளில வரது காத்தே இல்லைன்னும் போது செகண்ட் இன்ஹேல். ஸோ இந்த மாதிரி 5 செட்ஸ் பண்ண போறோம். ஒரு செட்ல மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 வரும். பேசிக்கா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ப்ராக்டிஸே இல்ல அப்படின்னா 4 to 5 இல்ல 5 to 7 அவ்வளவுதான் வரும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஒரு இன்ஹேல். நீங்க வேணா சப்போர்ட் உங்க கை ஒன்று வச்சுக்கோங்க வயிற்று மேல. ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களால இவ்வளவு இந்த மாதிரி நிறைய வாட்டி ஒரே ஒரு செட்ல நிறைய பண்ண முடியும். ஸோ நான் கவுண்டிங்ஸ் வைக்கல, பட் எனக்கு லாங்கா வந்தது. ஸோ அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொரு திங் ஏன் வராது, சில பேருக்கு வரல அப்படின்னா, இங்க மசில்ஸ் நிறைய அதிகமான மசில்ஸ் இருக்கும்போது உள்ள இருக்க இது மட்டும் ஆகும். உள்ள இருக்கிற அந்த டம்மி அந்த ஸ்டொமக் கிட்ட ஆகும், இன்டெஸ்டைனுக்குள்ள அந்த இடத்துல அங்க ஆகும். பட் வெளியில உங்களுக்கு பெருசா ஒன்றும் ஃபீல் இருக்காது. நீங்க இங்க இருக்கிற அந்த வெயிட்டையும் உள்ள தூக்கிட்டு போய் புல் பண்ணணும்ன்ற போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ரெண்டு மூணு ரீசன்ஸ் இவ்வளவுதான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது ப்ராப்பரா வந்துடும். இந்த மசில் வலிக்கணும், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது வலிக்கணும். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் செட்ல எனக்கு வலிக்கல, பிகாஸ் ப்ராக்டிஸ் இருக்கனால எனக்கு அது வலிக்கணும். இன்னும் செகண்ட் செட் பண்ணிடலாம். ஸோ நீங்க 5 செட்ஸ் பண்ண போறீங்க, முடிச்சிட்டீங்கன்னா செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. I'm doing my third set. தேர்ட் செட்ல தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப டாலரேட் பண்ண முடியல பெயின் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 5 செட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா யோகா நமஸ்காரம் போயிடலாம். யோகா நமஸ்காரம் ஒரு 3 செட்ஸ் பண்ணணும். ஸோ அது முடிச்சுட்டா சோல் பிரேயர், செல்ஃப் ஹீலிங், சவாசனம். ஸோ யோகா நமஸ்காரம் போயிடலாம். ஃபைவ் செட்ஸ் முடிக்கல அப்படின்னா தாராளமா முடிச்சுட்டு வாங்க. நான் ஒரு செட்லயே லாங்கா பண்ணனாலும் நான் 3 செட்ஸ் மட்டும் வச்சேன். 5 செட் முடிக்கலன்னா முடிச்சிருங்க. யோகா நமஸ்காரம் ஓரளவு நீங்க ஞாபகத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதம் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அஞ்சலி முத்ரா. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நார்மலா வச்சிருக்கோமா, மேல வரும்போது இன்ஹேல் அண்ட் பேக்ல எடுத்துட்டு போவோம். ஸோ பேக்ல நீங்க இப்படி எல்லாம் எடுத்து போக கூடாது, பெண்டான மாதிரி எடுத்து போக கூடாது, கைய ஸ்ட்ரெயிட்டாவே வரணும். பட் உங்களுக்கு இங்க கேப் இருக்கும், பரவாயில்ல, கேப் இருந்தா பரவாயில்ல.
ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போறீங்க. Exhale back. Inhale up. Exhale down. Again I'm repeating. இதுவே ஒரு 4 கவுண்ட் பண்றோம். கால் ரெண்டுத்தையும் ப்ராப்பரா ஸ்ட்ரைட்டா வைங்க. Inhale up. Exhale back. நான் உங்களுக்கு உட்கார்ந்த மாதிரி காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கணும், வைக்கக்கூடாது. Exhale down. So 4 counts. கண்ணு வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல வாலோ பாருங்க. மூச்சு வந்து ப்ராப்பரா செஸ்ட் கிட்ட வச்சு அஞ்சலி முத்ரால வைங்க. Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. One more count. Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. அடுத்து மலாசனா. ப்ராப்பர் மலாசனா உட்கார் முடிஞ்சா உட்காருங்க. இல்ல லைட்டா ரைஸ் பண்ணீங்கன்னா கீழ ரைஸ் பண்ணிக்கோங்க. Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. இந்த ஒரே ஒரு கரெக்ஷன் வேரியேஷன். Inhale front. கை ரெண்டும் இப்படி ஃப்ரண்ட்ல வரும். Exhale back. இதேதான் 4 counts பண்ணோம். Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. Inhale front. Exhale back. Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. Inhale front. Exhale back. Last count. Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. Inhale front. Exhale back. Okay. இப்ப நம்ம விழுந்து கும்பிடும் சைல்ட் போஸ் போயிட்டு யோகேஸ்வராய நமக அப்படின்னு சொல்ல போறோம். சோ வாங்க சைல்ட் போஸ். ஓம் யோகேஸ்வராய நமக. சோ இதுவுமே வந்து சூரிய நமஸ்காரம் டைப்ல வர ஒரு யோக நமஸ்காரம் தான் இதுவும். சோ இது வந்து ஆட் கவுண்ட்ஸா பண்ணணும். 3 பண்ணீங்கன்னா 5, 5 பண்ணீங்கன்னா 9, 7, 9 அந்த மாதிரி பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம 3 தான் பண்ண போறோம். சேம் அகைன் சேம் ரொட்டேஷன். ஸ்டாண்டிங் வந்துருங்க. கால் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். வி ஷேப்ல இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வைங்க. அஞ்சலி முத்ரா. மேல 4 counts, கீழே 4 counts. ஸ்டார்ட். Inhale up. Exhale back. Inhale up. Exhale down. Okay, 4 counts. உங்க கவுண்டிங்ஸ் உங்களோட இன்ஹேல் எக்ஸேல் வச்சுக்கோங்க ப்ராப்பரா. மேல போகும்போது இன்ஹேல், கீழே இறங்கும் போது எக்ஸேல். கீழே உட்காரும் போது நீங்க காலை படிய வச்சு உட்காந்தாலும் ஓகே, இல்ல ஹீல் ரைஸ் பண்ணாலும் ஓகே. உங்களோட கம்ஃபர்டபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களால இதை உட்காந்து மூச்சு காத்து எதுல உங்களுக்கு கரெக்டா போது வருதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க.
சரி, முடிச்சோன்னு ஓம் யோகேஸ்வராய நமக. ஓம் யோகேஸ்வராய நமக. பார்க்க சிம்பிளா இருக்கும், நல்லா வேர்க்கும். அண்ட் இன்னைக்கு பண்ண ஆசனாஸ் எல்லாமே உங்களுக்கு பாடி ஆக்டிவ் ஆன ஆசனாஸ், ஆக்டிவ் பண்ண ஆசனாஸ். ஸோ என்ன ஆகும்னா பாடி வந்து கொஞ்சம் ஹீட், சுறுசுறுப்பா இருப்பீங்க, பட் ஹீட் ஆயிட்டே இருக்கும். நிறைய வந்து ஜூஸ், தண்ணி அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. தேர்ட் செட் பண்றேன். So relax. Soul prayer, self healing, savasana. ஓம் சாண்டிங் ப்ளே பண்றேன். நீங்க உங்களோட சோல் நீங்க இனிஷியேட் பண்ணி, நீங்க கால் பண்ணி, நீங்க பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்க படுத்துட்டு பண்ணாலும் ஓகே தான். தட் இஸ் சபாஸ்னால் நீங்க பண்றதா இருந்தாலும் ஓகே. சோல் பிரேயரும் சரி, செல்ஃப் ஃபீலிங் சரி, நீங்க சபாஸ்னால பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பாருங்க.
Still feeling savasana, soul prayer முடிச்சிட்டீங்கன்னா you can leave the session. Have a nice day. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓம் சாண்டிங் ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ ஸ்டே பண்றவங்க சவாஸ்னா நல்லா நீங்க ஃபுல் டீப் ஸ்லீப்க்கு போயிட்டு கூட நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.